Next, உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்க எக்ஸசைஸ் 1.2 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டென்த்து போர்ஷனில் இருக்க ஃபஸ்ட் லெசன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், லெட் a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, -1, 7. Which of the following are relation from a to b அப்படின்னு குறியிட்டிருக்காங்க. இதில் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து R1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு பிரேசஸ், ஓப்பன் பிரேசஸ், ப்ராக்கெட்டில் 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலேஷன் வந்து நம்ம ஆரில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ரிலேஷனுக்கு தமிழில் வந்து உறவு அப்படின்னு தமிழில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ரிலேஷன் வந்து ஆர் ஈக்குவல் டு இது தான். இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னு கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 7. அது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் எழுதிக்கிறோம். இது வந்து ஏ. நெக்ஸ்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க 3, 0, -1, 7. இது நம்ம ஓவல் ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். இப்போ ரிலேஷன் அப்படின்னா ஃப்ரம் ஏ டு பி, ஏவிலிருந்து பிக்கு ரிலேஷன் போகுது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி, ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி. அப்போ ஏலேருந்து தானே ரிலேஷன் போகுது. அப்போ ஏல எங்கே 2 இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது 2. அப்போ ரிலேஷன் பிக்கு எங்கே போகுது, 1க்கு போகுது. அப்போ இங்கே 1 எங்கே இருக்குது, இல்லை, -1 தான் இருக்குது. ஆனால் வெறும் +1 கிடையாது. ஸோ இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. அதே 7, 1, 7 எங்கே இருக்குது, ஏல இங்கே இருக்குது. இதே 1 எங்கே இருக்குது, இல்லை, -1 தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேஷன் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, உறவு இல்லை. தமிழில் வந்து உறவு இல்லை. இதே இங்கிலீஷில் வந்து நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் A and B. Here 2, 1, 7, 1 belongs to R. இந்த ரெண்டு வேல்யூ வந்து R1ஓடது. பட் 2, 1, 7, 1 not belongs to A cross B. A cross Bங்கிறது இதுதான். இதுக்கு இடையில A cross B. A இது B மல்டிப்ளை பண்ணுறது B. So R1 is not a relation from A to B அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட், ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன். R2 ஈக்குவல் டு -1, 1. இப்போது கொஸ்டினில் ஏ என்னன்னு தெரியும் 1, 2, 3, 7. பி என்னன்னு தெரியும் 3, 0, -1, 7. அதுவே வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ -1 ஏ, இது பி. -1 எங்கே இருக்குது, இல்லை, இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. இங்கே 1 இல்லை, இங்கே -1 இருக்குது, இங்கே +1 தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம்னா என்ன, ஃப்ரம் ஏனா என்ன, ஏலிருந்து தான் பிக்கு ரிலேஷன்ஷிப் போகணும், பியிலிருந்து ஏக்கு போகக்கூடாது. ஸோ ரிலேஷன்ஷிப் கிராஸாக வராது. இப்படி போனால் தப்பு. ஸோ உறவு இல்லை. நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி அண்ட் ஏ. ஹியர் -1, 1 belongs to R2. R2ங்கிறது ரிலேஷன்ஷிப். இங்கே வந்து ரிலேஷனை வந்து R2ன்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ R2, பட் -1, 1 not belongs to A cross B. So R2 is not a relationship from A to B. இதை தமிழ் எழுதுனா இங்கு எப்படி எழுதலான்னா, இங்கு -1, 1 belongs to R2. ஆனால் -1, 1 not belongs to A cross B. எனவே R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படிங்கிறது தமிழில் எழுதணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எழுதுங்க, இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி எழுதுங்க. இதோ ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். சும்மா ஜஸ்ட்டு உறவு இல்லை அந்த மாதிரி எழுதிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அது ஏன்னு சொல்லி நம்ம எழுதணும். அது இந்த மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன். R3 ஈக்குவல் டு 2, -1, 7, 7, -1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A, B நம்ம எழுதிக்கலாமா? 1, 2, 3, 7 ஆல்ரெடி given 1. B 3, 0, -1, 7 இது ஆல்ரெடி given 1. இப்போது ரிலேஷன் என்ன, 2லேருந்து -1. 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -1 ரிலேஷன் போட்டோமா? 7, 7 7லேருந்து 7. 1, 3 1லேருந்து 3 போயிடுச்சா? அப்போ எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஸோ இந்த சம்மில் என்ன உறவு இருக்கிறது. அப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது எப்படி நம்ம எழுதலாம்? ஹியர் 2, -1, 7, 7, 1, 3. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. பிலாங்ஸ் டு R3.
ரிலேஷன் இருக்குது. thus 2, 2, 7, 7 அப்படியே கொஸ்டினுக்கு ரிப்பீட் பண்ணிவிட்டு not belongs to A cross B அப்படின்னு எழுதக்கூடாது. சாரி, not belongs to இல்லை, belongs to A cross B. So R is a relationship from A to B. இங்கே not belongs to வராது, belongs to வரும். ஏன்னா உறவு இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ R3 is a relation from A to B அப்படின்னு தான் எழுதணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் R4 கொடுத்துருக்காங்க. 7, -1, 0, 3, 3, 0, 7 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் A வந்து ஆல்ரெடி நமக்கு 1, 2, 3, 4 1, 2, 3, 7. B வந்து 3, 0, -1, 7. ஆன்சர் இப்போது 7லேருந்து -1, 7லேருந்து -1, 7லேருந்து -1 இருக்குது. அதே 0லேருந்து 3, 0 இல்லை, இங்கே 3 இருக்குது, பட் இங்கே 0 இல்லை, ரிலேஷன் இல்லை. 3, 3, 3லேருந்து 3 இருக்குது. 0, 7, இங்கே 0 இல்லை, இங்கே 7 இல்லை, ஸோ ரிலேஷன் இல்லை. ஹியர் இந்த வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டு பிலாங்ஸ் டு R4, பட் இதுக்கு நாட் பிலாங்ஸ் டு A cross B எழுதிக்கோ. இப்போது ஏதோ ஒன்று இருந்து ஒன்று இல்லாட்டியும் அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கக்கூடாது. அதுதான் நான் அதுக்காட்டி தான் இந்த சம் சொன்னேன். ஸோ கொஸ்டின் இருக்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 7, -1, 0, 3, 0, 7 not belongs to A cross B. So R4 is not a relation from A to B. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன். செகண்ட் சம். let A equal to 1, 2, 3, 4 etc. 45 and R means relation, B the relation defined as is E is square of a numbers on A. So write R as a subset of A cross A. Also find the domain and range of R அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிறது 1, 2, 3, 4 etc. 45 வரைக்கும் இருக்குது. மற்றும் R என்ற உறவு Aயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், அதாவது ஸ்கொயர் என வரையறுக்கப்பட்டால் Rஐ A cross Aயின் உட்கணமாக எழுதுக. மேலும் Rக்கான மதிப்பையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? A வந்து இது வந்து given 1, 1, 2, 3, 4 etc. 45 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ A cross A வரும். A வந்து A கூடயே மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1, 1 அப்போ 2, 2, 3, 3, 4, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். 45, 45 அது வரைக்கும் போயிட்டுருக்கும். R is square of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Rனா என்ன? ரேஞ்சு. இந்த ரேஞ்சு வந்து R என்ற உறவு Aயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கம்னு என்ன? இங்கிலீஷில் ஸ்கொயர் ஆஃப் நம்பர். ஸோ அதை தான். அப்போது 1, 1 அப்போது இதோட இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2, 4 இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன? 3, 9 4, 16 அப்படியே போயிட்டே இருக்குமா? அப்போ 5, 25 6, 36. அப்போ R belongs to A cross A. அப்போ A cross A வந்து இதுதான். அப்போ டொமைன்னா டொமைன் ஆஃப் R அது வந்து என்னென்னா மதிப்பகம். தமிழில் வந்து மதிப்பகம், இங்கிலீஷில் வந்து டொமைன் ஆஃப் Rன்னு எழுதுகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 இது ரேஞ்ச் ஆஃப் R வீச்சகம். அது வந்து 1 செகண்ட் இருக்குது 1, 4, 9, 16, 25, 36 இதுதான் வந்து வீச்சகம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை வந்து இப்படி போடலாமா? ஏல வந்து 6 வரைக்கும் எழுதிக்கிறோம். A2ல் வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடைக்கும். இப்போ நான் ஏன் 36 வரைக்கும் எழுதியிருக்கேன்னா, அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கும். நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 45 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 49 தேவையில்லை. ஸோ அதுங்காட்டி தான் நான் வந்து 6ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். 36 வரைக்கும் எழுதியிருக்கேன்.
புரிஞ்சுதா? ஏன் நான் வந்து 36 வரைக்கும் எழுதியிருக்கேன், இங்கே 6 வரைக்கும் எழுதியிருக்கேன், இங்கே வந்து 36 வரைக்கும் எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சுதா? இங்கே வந்து 45 வரைக்கும் கொடுத்துருந்தாலும் நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 49 கிடச்சிரும். ஆனால் லிமிட்டே வந்து கிவனில் கொடுத்துருக்கிறது 45 தான். ஸோ நமக்கு 7 தேவையில்லை. 7க்கு முன்னாடி 6 வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ அது வரைக்கும் நான் எடுத்து எழுதி அதோட மதிப்பகம் வீச்சகம் அதாவது டொமைன் ஆஃப் ஆரும் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். கொஸ்டின் வந்து a relation R is given by the set x, y, y equal to x plus 3. Next, comma, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 னு கொடுத்துருக்காங்க. Determine its domain and range னு கொடுத்துருக்காங்க. R என்ற ஒரு உறவு, தமிழில் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். R என்ற ஒரு உறவு x, y ப்ராக்கெட்டில் ஸ்லாஷ் y equal to x plus 3, x belongs to செட்டில் 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. எண்க கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. டொமைனை ரேஞ்சை கண்டுபிடிக்கும். எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0, 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. ஒய் என்ன, ரேஞ்சு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3னா எக்ஸில் வந்து நம்ம ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸில் வந்து 0 அப்ளை பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்குமா? அப்போது ஒய் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் வந்து 1ன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 4. அப்போ 2ன்னு அப்ளை பண்ணும்போது 5, 3ன்னு அப்ளை பண்ணும்போது 6, 4ன்னு அப்ளை பண்ணும்போது 7 கிடைக்கும், 5ன்னு அப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும். ஸோ ஒய்யோட செட் என்ன, 3, 4, 5, 6, 7, 8 எழுதிக்கலாமா? இப்போது இந்த டயக்ராம் போடணும். இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய், இது ரெண்டுக்கு இடையில இருக்க ரேஞ்ச் இது. ஓகே, எக்ஸ் என்ன செட்டில் 0, 1, 2, 3, 4, 5 எழுதியிருக்கோம். ஒய் என்ன கண்டுபிடிச்சது 3, 4, 5, 6, 7, 8 அது எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு என்ன 0லேருந்து 3, 0 அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 3 கிடச்சிது. ஸோ 0லேருந்து 3. இப்போ 1 அப்ளை பண்ணும்போது 4 கிடச்சிது. அதுக்கு இதுக்கு ரிலேஷன்ஷிப் 2, அதே மாதிரி 2 to 5, 3 to 6, 4 to 7, 5 to 8 இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும், டொமைன் ஆஃப் ஆர் அதாவது மதிப்பகம், ரேஞ்ச் ஆஃப் ஆர் அதாவது வீச்சகம், ரெண்டே ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டொமைன் ஆஃப் ஆர் மதிப்பகம் என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் வேல்யூ, இது வந்து மதிப்பகம், இது வந்து வீச்சகம். அப்போ 0 to 1, 2, 3, 4, 5 எழுதிக்கிறோம். அப்போ வீச்சகம் என்ன 3, 4, 5, 6, 7, 8 அதுதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாமா? ஃபோர்த்து சம் வந்து ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன்ஸ் பை ஏ. ஏ வந்து ஏ சப்டிவிஷனில் ஏ வந்து அண்ட் ஆரோ டயக்ராம், பி வந்து கிராஃப் அண்ட் சி வந்து செட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம் வெதர் வேரெவர் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதோட சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ கமா ஓப்பன் பிரேசஸில் எக்ஸ் கமா ஒய் ஸ்லாஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 2y கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 கமா y belongs to 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க, அதாவது அம்புக்குறி படம். இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ என்ன 2, 3, 4, 5 எழுதிக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன 1, 2, 3, 4. இப்போது இன்னொன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2y இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம எக்ஸோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2yனா அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ அதுதான் எக்ஸோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2, 2 1 அப்ளை பண்ணால் 2 × 2 4. நெக்ஸ்ட்டு 3ன்னு அப்ளை பண்ணலாம் ஒய்யோட வேல்யூ, அப்போ 6.
அப்போ நெக்ஸ்ட் வந்து 4 அப்ளை பண்ணலாம். given 1 தான் 4 அப்ளை பண்ண 6 கிடைக்கும். அப்போ என்ன 2 4 6 8 இது என்ன நம்மளோட x வேல்யூ. அப்போ 2 3 4 5ங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது. அப்போ 1 2 3 4ன்னு நம்ம எழுதுறோம். எழுதினாலும் நமக்கு வந்து இது பண்ண முடியாது. அப்போ 2 4 6 8 அப்படிங்கிறத நம்ம ரேஞ்ச் ஆகும். இப்போ ரேஞ்சில் வந்து 2, 1 இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனாலும் எக்ஸுக்கு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஒய் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கிவன். அப்போது ஒய் வந்து 1ன்னு அப்ளை பண்ணால் 2 × 1 2. அப்போ எக்ஸ் வந்து 2 × 2 4. அப்போ 2 × 3 6. 2 × 4 8. அப்போ இது வந்து இதை தான் நம்மளோட ஃபைனல் எக்ஸ் வேல்யூ. இதை நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 4 6 8. ஒய் வந்து given 1. அதாவது நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணமோ அதுதான் ஒய். எழுதிக்கலாமா? அப்போது 2 3 4 5 2 3 4 5ன்னு எக்ஸில் நம்ம கொடுத்துருக்கிறத டயக்ராமில் மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ வந்து 1 2 3 4. அதை தான் நான் டயக்ராமில் கொடுத்துருக்கிறது, அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் டைரெக்டாக கொடுத்துருக்க வேல்யூ தான் டயக்ராமில் நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு இது பண்ணோம். ஆனால் ரேஞ்ச் போகும்போது நம்ம இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல எக்ஸ் வேல்யூ, அங்கேருந்து தான் ரேஞ்ச் போகும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து 2 4 6 8. 2 எப்போ கிடைச்சிதோ ஒய் வந்து 1 அப்ளை பண்ணும்போது, அப்போ 2லேருந்து 1க்கு ரேஞ்ச் போகும். 2லேருந்து 1க்கு ரேஞ்ச் போகும். நெக்ஸ்ட்டு 2வா, அப்புறம் 2வா, ஒய் வேல்யூ வந்து 2 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் என்ன கிடைச்சிது 4 கிடைச்சிது. அப்போது 4லேருந்து 2க்கு ரேஞ்ச் போகும். நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணும்போது 6 கிடைச்சிது. ஆனால் இங்கே வந்து 3 6ஏ இல்லை, 3 இருக்குது. பட் இங்கே வந்து எக்ஸில் 6 கிடையாது, கிவன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ரிமைனிங்லாம் மென்ஷன் பண்ணவும் கூடாது, எக்ஸ்ட்ரா எழுதவும் கூடாது. நெக்ஸ்ட்டு கிராஃப் போகலாம். அதை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ரேஞ்ச் வந்து 2 4 6 8. அது இதை செட்டாக எழுதும்போது 2, 1 4, 2ன்னு எழுதுவோம். அதாவது 2, 1 4, 2. அதுதான் இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிராஃபில் வந்து இது இருக்குல்ல, இதை வந்து கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும். நமக்கு கிராஃப் போட தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 1 2 3 4 1 2 3 4. இது வந்து 0. அப்போது 2, 1 எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு, செகண்ட் வந்து ஒய். இது எக்ஸு, இது ஒய். அப்போது எக்ஸில் வந்து 2 என்ன இங்கே இருக்குது, இது ஒய்யில் வந்து 1 என்ன இது, அந்த பாயிண்ட் வச்சுட்டு அந்த வேல்யூ எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 4, 2 4. இங்கே என்ன 2, அந்த பாயிண்ட் வச்சுட்டு அது வேல்யூ எழுதுகிறோம். இதுதான் நம்மளோட கிராஃப். நெக்ஸ்ட்டு செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, அதே தான் 2, 1 2, 2. ஆரின் இது வந்து தமிழில் வந்து ஆரின் பட்டியல் முறை, இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஒய் /y ஈக்குவல் டு எக்ஸ் + 3, எக்ஸ் ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் 10ன்னு சொல்லிட்டேன். இது இங்கிலீஷில் வந்து எக்ஸ் ஒய் /y ஈக்குவல் டு எக்ஸ் + 3, எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது வந்து லெஸ் தென் 10 இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஆரோ டயக்ராம் வரையலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 வரக்கூடாது, 10 தான் பெருசாக இருக்குன்னு 10 விட சின்ன நம்பர்ஸ் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஸோ அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இது என்னோடய எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய்யுக்கும் அதே தான். ஒய் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும், ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வந்து 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது 4 கிடைக்குது. அதே 2 அப்ளை பண்ணும்போது 5 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 3 அப்ளை பண்ணால் 6 கிடைக்குது. 4 அப்ளை பண்ணும்போது 7 கிடைக்குது. அதே மாதிரி 9 வரைக்கும் நான் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஆர் ஈக்குவல் டு 4 5 6 7 8 9 10 11 12. அதாவது இது ஒய்யோட வேல்யூ இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஆர், அதாவது ரேஞ்ச் 4 5 6 7 8 9 10 11 12. தென் ஆர் வந்து
எந்த வேல்யூ அப்ளை பண்ண கிடைக்குதுன்னு இருக்குல்ல அதுதான் 1,4 2,5 2 வேல்யூ அப்ளை பண்ணும்போது 5 கிடைச்சிது. ஸோ 6 அதே மாதிரி 3,6 4,7 5,8 6,9 ஓகேவா அப்படி தான் கிடைச்சிருக்கு. இப்போது நான் ரேஞ்ச் போடலாம். இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டயக்ராமில் மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிட்டு தான் இது எழுத ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே எழுதியிருக்கூடாது. இப்போ நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கலாமா? 1 to 9 எழுதியிருக்கோம். இது என்னோட எக்ஸு, இது என்னோட ஒய்இ. நான் ரேஞ்சுக்கு எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 வேல்யூ கிடைச்சதில்ல இதை இந்த கிடைச்ச சொல்யூஷனை வச்சு நான் எழுத போகிறேன். அதாவது இந்த வேல்யூ வச்சு நான் ரேஞ்ச் போட போகிறேன். அப்போது 1 அப்ளை பண்ணும்போது நான் எனக்கு என்ன ரேஞ்ச் எதுக்கு ரேஞ்ச் போச்சு 4க்கு போச்சு. 2 அப்ளை பண்ணும்போது 5க்கு, 3 வந்து 6, அதே 4 வந்து 7, 5 வந்து 8, 6 வந்து 9. அடுத்து 10 எல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். சாரி 7 எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். 7 அப்ளை பண்ணும்போது 10 கிடச்சிது. ஆனால் இங்கே வந்து ஒய் வேல்யூலேருந்து 10 கிடையாது. ஸோ ரேஞ்ச் போகாது. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக ஆரோட வேல்யூ எப்படி எழுதணும்? 1,4 2,5 3,6 சாரி 4,7 5,8 6,9 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சப்செட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். இது எழுதக்கூடாது. ஸோ இதோட நம்ம ஆரோ டயக்ராம் நெக்ஸ்ட்டு கிராஃப் டயக்ராம். அதான் செகண்ட் சப்டிவிஷனோட கிராஃப் டயக்ராம் பார்க்கலாம். சேம் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ வச்சு நம்ம இது பண்ணணும். இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 அதை வந்து கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1,4 டாட் வச்சு அது கம்மா போட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2,5 நெக்ஸ்ட்டு 3,6 அடுத்து 4,7 5,8 6,9 இதை வந்து கிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு டாட் வச்சு அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதினா போதும். அடுத்து வந்து செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் முறை. அதை வந்து செட் ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் ஆர்னு போட்டு 1,4 2,5ன்னு அந்த வேல்யூஸை அப்படியே எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போது 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து a company has 4 categories of employees given by assistants A. அசிஸ்டண்ட்டை வந்து ஏங்கிற வேர்டால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளர்க்கு வந்து C, மேனேஜர்ஸ்க்கு வந்து M அண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து E. ஸோ ஃபஸ்ட் லெட்டரை வந்து ஷார்ட் ஃபார்முக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The company provides rupees 10,000 rupees, then 25,000 rupees, 50,000 rupees and 1 lakh as a salary to the people who work in the categories A, C, M and E respectively. If A1 வந்து A1, A2, A3, A4, A5 where assistants, C1 வந்து assistant வந்து C1, C2, C3, C4 where clerk, M1, M2, M3 where managers and E1, E2 where executive officers. And if the relations R is defined by X or Y, comma, where X is the salary given to person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இதே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் A, எழுத்தாளர்கள் C, மேலாளர்கள் M மற்றும் நிர்வாகிகள் E ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். A, C, M மற்றும் E பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே rupees 10,000 அதாவது 10,000 25,000 50,000 1 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகும். A1, A2, A3, A4, A5 ஆகியோர் உதவியாளர்கள், C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தாளர்கள், M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் வந்து நிர்வாகிகள் ஆவர். X or Y என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில்
ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை சோடிகளின் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் இருக்கும் எவ்வளோ எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10,000 வந்து யார் வாங்குறா? ஏ மீன்ஸ் அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க? 5 பேர்ஸ் இருக்காங்க. ஸோ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. அப்போ 5 அசிஸ்டண்ட்டு 10,000 10,000 10,000 10,000 வாங்குறாங்க. நெக்ஸ்ட் C1. சிங்கிறவங்க என்ன? கிளர்க்கு. கிளர்க்கு எவ்வளோ வந்து சேல்ரி வாங்குறாங்க? 25,000. எத்தனை கிளர்க்ஸ் இருக்காங்க? 4 கிளர்க் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. நெக்ஸ்ட் 50,000 யாரு? மேனேஜர். எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அப்போ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. ஸோ E1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அதை வந்து ஈன்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க? 2 பேர். அவங்க 2 பேர்த்துக்கு ஈச் வந்து ஈச் பர்சன்ஸ் 1 lakh சேல்ரி வாங்குறாங்க. ஸோ 1 lakh, E1, 1 lakh, E2. இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதை டயக்ராமில் என்ன கேட்டிருக்காங்க? வரிசை சோடி மூலம் அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க. ஸோ அம்புக்குறி படம் போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதை சேல்ரி, இது வந்து சேலரி, இது வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ். ஓகேவா? இப்போது எம்ப்ளாயீஸு வந்து சேல்ரி வந்து நம்ம எழுதிக்கலாம். 10,000லேருந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh சேல்ரி வாங்குறாங்க. 10,000 எத்தனை பேர் வாங்குறாங்க? A1, A2, A3, A4, A5. அப்போது 10,000லேருந்து ரிலேஷன்ஷிப் எத்தனை? 5 டிவைட் ஆகுது. ஸோ அதுக்கான இது. நெக்ஸ்ட் 25,000 எத்தனை பேர் 25,000 வாங்குறாங்க? கிளர்க்கு 4 பேர் வாங்குறாங்க. இப்போ C1, C2, C3, C4. திஸ் இஸ் ஆல்சோ கிவன் ஒன். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இவங்கெல்லாம் எம்ப்ளாயீஸ். 50,000 சேலரி எத்தனை எம்ப்ளாயீஸ் வாங்குறாங்க? 3 மேனேஜர்ஸ் வாங்குறாங்க. M1, M2, M3. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1 lakh சேலரி எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வாங்குறாங்க? E1, E2. 2 எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாயீஸ் வாங்குறாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் அம்புக்குறி படம் தான் இது. ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓவரால் எல்லா சம்ஸும் பார்த்துடலாம். இப்போ ஓவரால் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் எழுதோம். செகண்ட் ஒன் அதுக்கான டயக்ராம், சொல்யூஷன். தேர்ட் கொஸ்டின் டயக்ராம், அதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஃபோர்த் ஒன் அதுக்கான கொஸ்டின் இது, டயக்ராம் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது. ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் கண்டினியூ ஆகிற சொல்யூஷன்ஸ் இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம்க்கான கொஸ்டின்ஸ் இது, அதுக்கான சொல்யூஷன் இதுதான். Okay, thank you students.